வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல இருந்து 50வது ஆடியோ பதிவு. ஆமாம். இதுல ஓஷோ நேரம், ஆசை, அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிற ஒரு புரட்சிகரமான யோசனை பத்தி பேசுறாரு. ஆமா, ஏற்றுக்கொள்வதே ஆனந்தம்னு சொல்றார். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? சரிதான். வெறுமனே ஏத்துக்கிட்டா போதுமா, இல்ல அதுக்குள்ள ஆழமான புரிதல் ஏதாவது இருக்கா? அதான், வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். ஓஷோ நேரத்தை பத்தி பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது கடிகார நேரம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா அவர் நமக்குள்ளேயே இன்னொரு நேரம் ஓடுது, அது உளவியல் நேரம்னு சொல்றாரு. இது என்ன கான்செப்ட்? இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. கடிகார நேரம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கும் 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் தான், எனக்கும் அதேதான். சரி, ஆனா இந்த உளவியல் நேரம் நம்ம மனநிலைய பொறுத்து சுருங்கும் விரியும். ஓஷோ சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷமா பிடிச்சவங்களோட பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, நேரம் போனதே தெரியாது. ஆமா, 3 மணி நேரம் 3 நிமிஷம் மாதிரி ஓடி போயிடும். ஆனா ஒரு 4 அடிக்கிற மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, ஒரு நிமிஷம் ஒரு யுகம் மாதிரி போகும். அது உண்மைதான். கரெக்ட். ஏன்னா அந்த மீட்டிங்ல நீங்க அங்க இல்ல. உங்க மனசு எப்படா இது முடியும், எப்படா வெளியே போலான்னு எதிர்காலத்துல இருக்கு. ஓகே, அப்போ நம்ம மனசு ஓடுறது தான் இந்த உளவியல் நேரத்தை உருவாக்குதா? எது நம்ம மனசு இப்படி ஓட வைக்குது? ஓஷோவோட பார்வையில அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், ஆசை. ஆசையா? ஆமா, சமஸ்கிருதத்துல சொல்ற திருஷ்ணா, அதாவது தாகம். இப்ப இருக்கிற நிலைமை சரியில்லை, நாளைக்கெல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். அந்த எண்ணம் தான் நாளைங்கிற ஒரு கான்செப்டே உருவாக்குது. நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு கேன்வாஸ் தான் எதிர்காலம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஆழமா இருக்கு. அப்போ ஆசைதான் உளவியல் நேரத்தையே உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ ஆசையே இல்லனா நமக்கு நாளேங்கிற ஒரு எண்ணமே வராதா? இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இதுதான் ஓஷோவின் புரட்சிகரமான புள்ளி. ஆசையே இல்லாத ஒருத்தருக்கு நாளை தேவைப்படாது. அவர் இந்த கணத்துல முழுமையா வாழ்வார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட கோபம், பற்று, பேராசை இது எல்லாமே ஆசையோட சம்பந்தப்பட்டது தானா? ஆமா, எல்லாமே இந்த ஆசையோட குழந்தைகள் தான். கோபத்தை எடுத்துக்கோங்க. கோபம்னா என்ன? உங்க ஆசை தடைபடும் போது வர்ற ஒரு பை ப்ராடக்ட். ஓ, அப்போ நான் டிராஃபிக்ல கோவப்படுறேன்னா அது முன்னாடி இருக்கிற வண்டி மேல வர்ற கோபம் இல்ல. இல்ல. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்கிற ஏன் ஆசை தடைபடுறதால வர்ற கோவமா? சரியா பிடிச்சிட்டீங்க. அதே மாதிரி பற்று, அதாவது மோகம்னா என்ன? உங்க ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் ஐயோ இது நம்ம கைவிட்டு போயிடுமோங்கிற பயம். சரி சரி. பேராசை, அதாவது லோபம்ங்கிறது ஆசையோட எல்லையற்ற விரிவாக்கம். 1000 கிடைச்சா 10,000 வேணும், லட்சம் கிடைச்சா கோடி வேணும்னு போயிட்டே இருக்கும். அப்போ கோபம், பற்று, பேராசைன்னு தனித்தனியா போராடுறதுல அர்த்தம் இல்ல. எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ஆசைதான். எக்ஸாக்ட்லி. ஓஷோ சொல்றார், மரத்தோட இலைகளை கிள்ளிக்கிட்டு இருக்காதீங்க, நேரா போய் வேற வெட்டுங்கன்னு. அந்த வேர் தான் ஆசை. ஓகே. ஆசையோட இயல்பு நீங்க புரிஞ்சுக்கிட்டா இந்த உளவியல் நேரம்ங்கிற கான்செப்டே கரைஞ்சு போயிடும். நீங்க நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க. அங்கதான் அமைதி இருக்கு. சரி, ஆசைதான் எல்லாத்துக்கும் மூலம்னு புரியுது. ஆனா ஓஷோ சொல்ற தீர்வு கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. போராடாத, ஏத்துக்கோன்னு சொல்றார். ஆமா. அது எப்படி? வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி வெளியே இருக்கிற விஷயங்களை ஏத்துக்கிறது ஒரு வகை. ஆனா எனக்குள்ள இருக்கிற பொறாமைய, கோவத்தை, வன்மத்தை எப்படி ஏத்துக்கிறது? அதை ஏத்துக்கிட்டா நான் இன்னும் மோசமான ஆளா ஆகிட மாட்டேனா? இதுதான் இந்த உரையின் மிக முக்கியமான கேள்வி. ஓஷோ இதுக்கு சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. ஏற்றுக்கொள்வதுங்கிறது சரி, வேற வழியே இல்லைன்னு தோல்வியை ஒப்புக்கிறது இல்ல. அப்போ அது என்ன? அது ஒரு ஆனந்தமான வரவேற்பு, ஒரு ஸ்வாகதம். மேற்கத்திய கலாச்சாரத்துல சரண்டர் பண்றதுனா போர்க்களத்துல தோத்து போய் சரணடைறது. ஆமா. ஆனா நம்ம ஊர்ல சமர்ப்பணம்னா என்ன? ஒரு பக்தன் கடவுள்கிட்ட தன்னை முழுசா அன்பால கொடுக்கறது. அந்த 2வது வகை ஏற்பதான் ஓஷோ சொல்றார். ஆனா இது கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில் எப்படி பண்றது? நான் கோவக்காரன், என்னை ஏத்துக்கோங்கன்னு வீட்ல சொன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகாதா? நல்ல கேள்வி. ஓஷோ சொல்றது, நீங்க மத்தவங்க கிட்ட போய் சொல்றத விட முதல்ல உங்களுக்குள்ள நீங்க அதை ஏத்துக்கணும். எனக்குள்ள நானேவா? ஆமா, இங்கதான் அந்த அற்புதம் நடக்குது. நீங்க உங்க கோபத்தை எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ தீர்ப்போ இல்லாம, ஆமா எனக்குள் கோபம் இருக்கிறது முழுசா ஏத்துக்கிற அந்த ஒரு கணத்துல அந்த கோபம் அதோட சக்தியை இழக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படி?
அது எப்படி சக்தியை இழக்கும்? ஏன்னா நம்மளோட எல்லா எதிர்மறை உணர்வுகளும் நம்ம போராட்டத்திலிருந்து தான் சக்தியை எடுக்குது. நான் கோவப்படக்கூடாது, நான் பொறாமப்படக்கூடாதுன்னு நீங்க எவ்வளோ சண்டை போடுறீங்களோ அவ்வளோ அது வலுவாகும். கரெக்ட். அதுக்கு நீங்க தான் சக்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க சண்டை போடுறத நிறுத்தி, சரி நீயும் ஏன் ஒரு பகுதி தான், நான் அதை ஏத்துக்கிட்ட உடனே அதுக்கு உயிர் வாழ ஆதாரம் இல்லாம போயிடுது. இந்த இடத்துல ஓஷோ சொல்ற அந்த 78 வயசு பெரியவரோட கதை ஞாபகத்துக்கு வருது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம். ஆனா அந்த பெரியவர் 78 வருஷமா தன் கோபத்தோட போராடி தோத்து போய் ஓஷோ கிட்ட வர்றார். ஓஷோ அவர்கிட்ட சொல்றாரு, 78 வருஷம் போராடியும் கோபம் போகலைன்னா போராடுறது சரியான வழி இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? இந்த தடவை அதை முழுசா ஏத்துக்கிட்டு பாருங்கன்னு. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? அந்த பெரியவரும் வீட்டுக்கு போய் தம் மனைவி பிள்ளைங்க கிட்ட, நான் ஒரு கோபக்காரன், இத்தனை வருஷமா மாற முயற்சி பண்ணி முடியல, இனி நான் மாற போறதில்ல, ஏன்னா அப்படி ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் வெளியில சொன்னது முக்கியமா இல்ல அவருக்குள்ளேயே ஏத்துக்கிட்டது முக்கியமா? அவருக்குள்ள அவர் ஏத்துக்கிட்டது தான் மிக முக்கியம். நான் ஒரு கோபக்காரனுங்கிற உண்மைய அவர் முழுசா அங்கீகரிச்ச அந்த கணமே அவரோட உள்மன போராட்டம் நின்னு போச்சு. ஓ, அந்த போராட்டம் நின்னதும் அந்த பதற்றம் தணிஞ்சதும் கோபம் வரதுக்கான காரணமே இல்லாம போயிடுச்சு. மெதுவா கோபம் அவரை விட்டு விலக ஆரம்பிச்சது. இதுதான் அந்த ரசவாதம். அப்போ மப்போமல மங்களக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாம மன்னிக்கணும், நம்ம குறைகளை நாம ஏத்துக்கணும். இதுதான் அடிப்படையா. மிகச் சரியா சொன்னீங்க. உங்க கோபத்தை நீங்க ஒரு எதிரியா பார்க்காம அது ஒரு கச்சி ஊர்ஜா, அதாவது ஒரு பதப்படுத்தப்படாத ஆற்றல்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ரா எனர்ஜி மாதிரி. ஆமா, அந்த சக்தியை நீங்க எதிர்த்து போராடாம அதை அப்படியே ஏத்துக்கிட்டா அதே சக்தி கருணையா மாறும். காமம் பிரம்மச்சரியமா மாறும். ஓஷோ சொல்றார், ஏற்பு என்னும் ரசவாதம் விஷத்தை கூட அமிர்தமா மாத்துறோம்னு. சரி, நம்மள நாம ஏத்துக்கிட்டா நம்மளோட கோபம் கருணையா மாறும்னு சொல்றீங்க. அப்போ ஞானம் அடைஞ்சவங்க எல்லாரும் ஒரே மாதிரி கருணையா அமைதியா தானே இருக்கணும்? நல்ல கேள்வி. ஆனா புத்தர் அவமானப்படுத்தினவங்கள அமைதியா ஏத்துக்கிறாரு. ரமண மகர்ஷி ஒருத்தரை கோலோட துரத்துறாருன்னு சொல்றாங்க. ஓஷோ மேலேயே செருப்பு வீசியிருக்காங்க. ஆமா, அவரு இன்னொரு செருப்பு எங்கேன்னு கேட்டிருக்காரு. ஆமா, ஏன் இந்த வித்தியாசம்? இதுக்கு ஓஷோ சொல்ற உவமை கண்ணாடி உவமை. கண்ணாடி ஓமையா? ஆமா, அதாவது ஞானமடைந்தவர்கள் ஒரு வெற்று கண்ணாடியை போன்றவர்கள். ஒரு கண்ணாடிக்குன்னு சொந்தமா ஒரு உருவமோ குணமோ கிடையாது. ஓ, அதுக்கு முன்னாடி நீங்க நின்னா உங்க முகத்தை காட்டும், நான் நின்னா என் முகத்தை காட்டும். ஓஹோ, அப்போ அவங்க ஒரு வெற்று கண்ணாடி மாதிரி. முன்னாடி யார் நிக்கறாங்களோ அவங்களோட செயலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தான் அவங்க கிட்ட இருந்து வருமா? எக்ஸாக்ட்லி. அவங்க செயல்கள் திட்டமிடப்பட்டவை இல்ல, அந்தந்த தருணத்தின் சொதஸ்பூர்த்தமான, அதாவது இயல்பான பிரதிபலிப்புகள். ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அவங்க பிளான் பண்ணி எதுவும் செய்யறதில்ல. இல்ல, செயல் அவர்களிடமிருந்து வரவில்லை, சூழலிலிருந்து வருகிறது. புத்தரை அவமானப்படுத்தினவரோட மனநிலை வேற, ரமணர்கிட்ட வாதம் பண்ண வந்தவரோட மனநிலை வேற. சரிதான். சூழலும் மனிதர்களும் வேற வேறையா இருக்கும்போது கண்ணாடியோட பிரதிபலிப்பும் வேற வேறையா தானே இருக்கும். இது அவங்களோட போதனைகளுக்கும் பொருந்துமா? நிச்சயமாக. அவங்க போதனைகள் கூட அவங்க முன்னாடி இருக்கிற கேட்பவரோட தகுதியை பொறுத்துதான் அமையும். அர்ஜுனன் மாதிரி ஒரு வீரன் குழப்பத்துல இருந்ததால கீதை பிறந்தது. ஆமா. ஜனகன் மாதிரி ஒரு ஞானியான அரசன் கேள்வி கேட்டதால அஷ்டவக்ர கீதை பிறந்தது. போதனை ஒன்றுதான், ஆனால் அது வெளிப்படும் விதம் கேட்பவரை பொறுத்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பாதையை தான் தேர்ந்தெடுக்கணுமா? பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம்னு சொல்றாங்களே, இல்ல நமக்கு பிடிச்சத பண்ணலாமா? எது சரி? ஓஷோ இதுக்கு ரொம்ப அழகா சொல்றார், ஆனந்தமே உன் பாதைன்னு. ஆனந்தமே பாதையா? ஆமா, உங்களுக்கு எதுல ரசம் கிடைக்குதோ அதுதான் உங்க வழி. ரசம்னா வெறும் சாறுன்னு அர்த்தம் இல்ல, ஒரு ஆழ்ந்த ஆனந்தம், ஒரு ஈடுபாடு. சரி. உங்களுக்கு ஒரு பாடலை பாடும்போது அந்த ஆனந்தம் கிடைக்குதா, அதுதான் உங்க பக்தி மார்க்கம். ஒரு வேலையை ஈடுபாட்டோட செய்யும்போது கிடைக்குதா, அது உங்க கர்ம மார்க்கம். தியானத்துல அமைதியா உட்காரும்போது கிடைக்குதா, அது உங்க ஞான மார்க்கம். அப்போ அந்த ரசம் அல்லது ஆனந்தம் தான் நாம சரியான பாதையில போறோங்கிறதுக்கான அறிகுறி. ஆமா, அந்த ஆனந்தம் ஒரு காலடி சத்தம் மாதிரி, இறைவன் பக்கத்துல வர்றதுக்கான அடையாளம். அந்த ஆனந்தத்துல நீங்க உங்களை முழுசா இழக்கும்போது ஒரு நிலை வரும். என்ன நிலை அது? அங்கே ஆடுபவன் மறைந்து ஆட்டம் மட்டுமே மிஞ்சும், பாடுபவன் மறைந்து பாடல் மட்டுமே இருக்கும். அந்த நான் கரையிற நிலைதான் இலக்கு. அது எந்த பாதை வழியா வந்தா என்ன? வாவ், ரொம்ப ஆழமான விளக்கம். அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தா, முதல்ல
நம்ம மனசுக்குள்ள ஓடுற நேரம்ங்கிறது நம்ம ஆசைகளோட நிழல் தான். சரி. ஆசைய புரிஞ்சுக்கிட்டா அந்த நேரத்துல இருந்து வெளியே வந்து நிகழ்காலத்துல வாழலாம். ஆமா. ரெண்டாவதா, நம்மளோட குறைகள, நம்ம கோபத்த, பொறாமைய எதிர்த்து போராடுறத விட்டுட்டு அத முழுசா ஒரு ஆனந்தத்தோட ஏத்துக்கிட்டா ம், சண்டை போடுறத நிறுத்துறது தான் ஜெயிக்கிறதுக்கான வழிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், அதுதான் ரசவாதம். கடைசியா, ஞானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட குணம் கிடையாது, அது ஒரு வெற்று கண்ணாடி மாதிரி. அது சூழலுக்கு ஏத்த மாதிரி இயல்பா பிரதிபலிக்குமே தவிர அதுக்குன்னு சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இல்ல. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்றார், என் வார்த்தைகள் ஒரு அலாரம் மாதிரி. உங்களை எழுப்பி விடுறது தான் அதோட வேலை. அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க தூக்கி எறிஞ்சிடணும்னு சொல்றார். ஓ, அதே மாதிரி பேசுபவனும் கேட்கிறவனும் கரையும் போதுதான் உண்மையான உரையாடல் நடக்குதுன்னு சொல்றார். பேசுபவனும் இல்லை, கேட்பவனும் இல்லைங்கிற ஒரு நிலை. ஆமாம். இப்போ நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கணம் நான் கேட்கிறேன்கிற எண்ணத்தை விட்டு பாருங்களேன். அந்த அமைதியில என்ன மிச்சம் இருக்கு? ஓஷோ சொல்ற அந்த தெய்வீக இசை அங்கே உங்களுக்கு கேக்குதா?